விழுப்புரம் மயிலாடுதுறை எக்ஸ்பிரஸ் செம்மன்தோப்பம் ரயில்வே கேட்டுக்கிட்ட வருது. எதிர்பாராத விதமா ஒரு ஸ்கூல் வேன் மேல மோதி 3 அப்பாவி மாணவர்கள் உயிர் இழந்து போயிடுறாங்க. ஒரு மாணவர் பொழைச்சிடுறாரு, டிரைவர் உட்படங்க. சரி, இதுல யார் மேல தப்பு? கேட் கீப்பர் பங்கஜ் சர்மா அவர் வேணும்னே கேட்டை திறந்து வச்சாரு, தூங்கிட்டாரு அப்படின்னு ஊர் மக்கள் சொல்றாங்க. ரயில்வே அத்தாரிட்டி என்ன சொல்றாங்கன்னா, இல்ல அவரு கேட்டை மூடிதான் வச்சிருந்தாரு, கோட் வேர்டு பாஸ் ஆயிருக்கு, எங்கள்கிட்ட ப்ரூஃப் இருக்கு அப்படின்றாங்க. ஊர் மக்கள் தான் அவரை கம்பல் பண்ணாங்க, கேட்ட திறன்னு மிரட்டினாங்க, அவர் பயந்து போய் திறந்து தரன்றாங்க. அந்த உயிர் பழத்த மாணவர் என்ன சொல்றாருன்னா, இல்ல நாங்க போகும்போது கேட்டு திறந்து தான் இருந்துச்சு அப்படின்றாங்க. ஸோ எல்லாமே முரண்பாடா இருக்கு. இதை நம்ம எப்படி பார்க்கணும்னா, யாருமே அவங்க கடமையை பொறுப்பாவோ மனிதாபிமானத்தோடய செய்யலைங்க. ஏன்னா அந்த கேட் கீப்பர் மக்கள் சொல்லியோ சொல்லாமலோ திறந்து வச்சிருந்தா அது பெரிய தப்பு. அவர் தான் முதல் மூல காரணம். ரெண்டாவது, அந்த வேன் டிரைவர் நாலா பக்கமும் பார்த்துருக்கணும். அவர் ஏன் கேட் திறந்துருக்கணும் அப்படியே போனாரு? இன்ஜின் டிரைவராவது ஹார்ன் அடிச்சிருக்கலாம். நாலாவது, ஊர் மக்கள் அப்படி கம்பல் பண்ணி தான் அது பெரிய தப்பு. யார் தப்போ சரியவங்க, அப்பாவி மாணவர்கள் உயிர் பிரிஞ்சு போனதான் மிச்சம். இதை பத்தின உங்களுடைய கருத்து என்ன? கமெண்ட் பாக்ஸ்ல மென்ஷன் பண்றேங்க.